டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று கொடுத்திருந்த லெவல்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். அந்த லைன்ஸ்ல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 24,233ல ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி ஓப்பனுக்கும் லோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் தான், ஒரு 13 பாயிண்ட் தான் ஓப்பனுக்கும் லோவுக்கும். அங்கேருந்து ஒரு சடன் ரெக்கவரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட R1 வரையும் தான் அவனால் ரெக்கவரி ஆக முடிஞ்சது. R1ல ரிஜெக்ட் ஆயிருந்தான். R1ல ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கான். நம்மளோட S1 டச் பண்ணல. ஒரு 10 பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்ததை இங்கே 10 பாயிண்ட் கம்மியாக எடுத்து முடிச்சிட்டான். திரும்ப டைரக்டாக மேலே வந்தவன் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸில் ஒரு சின்ன ரிஜெக்ஷன், திரும்ப ப்ரீவியஸ் டே லோவில் ஒரு சப்போர்ட், அங்கேருந்து திரும்ப வந்தவனும் எக்ஸாக்டாக நம்மளோட R1ல தான் ரிஜெக்ட் ஆயிருக்கான். ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டு தான். நாம் இதை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 400க்கு மேலே யார் இருக்கா, 400க்கு மேலே இருக்கா, 400க்கு கீழே இருக்கா அப்படின்றத முடிவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். 400க்கு மேலே இருந்தாலும் ப்ரீமியம் சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் சொல்லியிருந்தோம். 400க்கு கீழே இருக்கும்போது ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சாலும் ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத தான் சொல்லியிருந்தோம். என்ன இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேப்லேயே முடிச்சு விட்டுட்டாங்க. லைவ் மார்க்கெட்டில் இந்த விஷயம் நடந்திருந்ததுன்னா இங்கேருந்து போயிருக்க அந்த ஒரு 200-350 பாயிண்ட்டை நாம் லைவ் மார்க்கெட்டில் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி நம்ம ஒரு 8 மணி போல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, 24,350 அந்த ரேஞ்சிலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஸோ நாம் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பன் 380ல் அதுக்கு முந்தின நாள் க்ளோஸ் பண்ணியிருந்தான். 350 பக்கத்துலனா ஒரு ஃப்ளாட் ஓப்பனில் இருக்கும்போது நமக்கு ப்ரீமியம் சப்போர்ட்டோட ஓப்பன் பண்ணிட்டான் 400ல் அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத தான் எதிர்பார்த்தோம். நமக்கு அதை தாண்டி நியூஸ் இருந்தது, எல்லா விஷயமும் இருந்தது. ஆனால் அவன் என்ன பாயிண்ட் இறக்குறோமோ அதை லைவ்ல பண்ணாமல் கேப்லே பண்ணிட்டு திரும்ப ரெக்கவரியும் கொடுத்துட்டான். ஓகே, நம்ம இதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தோம். ப்ரீமியம் எப்படி டிகே ஆகுது அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு எக்ஸ்பைரி டேக்கு என்ன பாயிண்ட் தேவையோ அதுதான் இருக்கு, ஆனால் எக்ஸ்பைரி டேக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் அதே மாதிரி 78 பாயிண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸில் வச்சுருந்தவன் மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணி இப்படி ரெக்கவர் ஆகி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 95 பாயிண்ட்டை தாண்டி போயிடுச்சு. 95 பாயிண்ட்டை தாண்டி போய் திரும்பியும் ஒரு ஸ்விங்கு. ஏன்னா ப்ரீமியம் இறங்கி ஆகணும், டிகேவை நோக்கி ட்ராவல் பண்ணி ஆகணும். ஒரு ஸ்விங்கு கொடுத்து ஒரு சைடுவேஸ் உள்ள போயிட்டு கடைசியில் ப்ரீமியத்தை குறைச்சிட்டான். மார்க்கெட் முடியும் போது இப்போ நமக்கு க்ளோசிங் ப்ரைஸில் ஏடிஎம் ப்ரைஸ் வெறும் 62 பாயிண்ட் தான் இருக்குது. நார்மலாக எக்ஸ்பைரி டேக்கு நிஃப்டிக்கு 70 பாயிண்ட் பக்கத்தில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். 62 பாயிண்ட் இருக்கு, பெரிய வித்தியாசம் இல்லை. இப்படி டிகேவை நோக்கி டிராவல் பண்ணும்போது செல்லர் பெருசாக பயப்பட மாட்டான். ஒரு பிரேக் அவுட்டே கொடுத்தது அப்படின்னாலுமே செல்லர் பயப்பட மாட்டான். அது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் உங்களுக்கு மாறும். சார்ட்டை வச்சு நீங்கள் ஏதாவது பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில். ஓகே, சரி. இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத எடுத்துட்டு வரேன், பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,524, 24,444, 24,295, 24,226. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். நமக்கு நம்மளோட S2 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோ பக்கத்தில் தான் இருக்கான். R1 அப்படின்றது ப்ரீவியஸ் டேவோட ஹை பக்கத்தில் இருக்கான். இது எல்லாமே க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்க லெவல்ஸ். இதுவுமே ப்ரீவியஸ் டேவோட டேட்டாஸ் கூட
மேட்ச் ஆகுது. ஸோ ரெஸ்பாண்ட் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமாவே. நம்ம லெவல்ஸ் எல்லாமே வேலை செய்யும். நாம கரெக்டான ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துல, நம்ம ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்றதுல தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம லெவல்ஸ் ரெஸ்பாண்ட் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இதை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். பிரீமியமும் அதே விஷயம் தாங்க. இன்னைக்கும் எதுவும் பெருசாலாம் மாறல. மார்க்கெட் 24,400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கா கீழே இருக்கா? மேல இருக்கும்போது பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சதுன்னா மேல நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு. அதே மாதிரி பிரீமியம் சப்போர்ட் 400க்கு கீழே இருக்கும்போது கிடைச்சது அப்படின்னா டவுன் சைடில் போறதுக்கும் நல்ல வாய்ப்பா இருக்கும். இன்னைக்கும் அந்த 400 ஸ்ட்ரைக் தான் ஒரு டிசைடிங் ஸ்ட்ரைக்காகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸும் நமக்கு 414 தான். ஸோ க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கானா க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கானா இப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆக்ட் ஆக போகிறான். இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல இப்போ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 62 பாயிண்ட் இருக்கான். இந்த 62 பாயிண்ட்டும் 0 ஆக போகுது. நீங்கள் கால் போட்டுன்னு ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 120 பாயிண்ட். இந்த மொத்த பாயிண்ட்டும் இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்க ஏடிஎம் ப்ரைஸ் 0 தான் மாறப்போகுது. இதுக்கு நடுவில் இன்னைக்கு எல்லாரும் ஹீரோ 0 அப்படின்றத ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாரும் இல்லை, நிறைய பேர் நினைப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கால்குலேஷன். இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா மட்டும் ஹீரோ 0 ட்ரை பண்ணுங்க. இந்த விஷயம் நடக்கிற வரையும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ற அனலைஸ சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரியை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிரீமியம் டிகே ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்து வச்சுட்டு இது போகுமா போவாதா அப்படின்னு யோசிக்காம போறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சரியா இருக்கும். என்ன அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ ப்ரீமியத்துக்கும் ஸ்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க போகிறது கிடையாது. அதனால ஸ்பாட்டோட ஹை ஸ்பாட்டோட லோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கும் இந்த ரெண்டையும் ஸ்ட்ரைக்காக கன்வெர்ட் பண்ணி இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கும் நடுவில் மினிமம் நம்மளோட நிஃப்டியை பொறுத்தவரையும் ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட் 50 பாயிண்ட்டு. இந்த 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டோட ஹைக்கும் லோக்கும் கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணி இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் செக் பண்ணுங்க. மேலே இருக்கிறது புட்டோட ஸ்ட்ரைக்காக இருக்க போது, கீழே இருக்க போது காலோட ஸ்ட்ரைக்காக இருக்க போது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு லோ வச்சிருப்பான். அந்த லோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புட்டோட லோ ஒரு 40 ரூபாய், காலோட லோ 30 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் 30யும் 40யும் கூட்டினீங்க அப்படின்னா 70 ரூபாய். இப்படி இருக்க பட்சத்துல ஒரு ஹீரோ 0 அப்படின்றத நீங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா பிரீமியம் இன்னும் கரையணும், இன்னும் கரைய வேண்டியது இருக்கு. அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா நீங்க எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கு ஒரு காலுக்கும் பொட்டுக்கும் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கீங்க. அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கும் நடுவுல இருக்க பாயிண்ட் எவ்வளோ பாயிண்ட்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல 50 பாயிண்ட் நடுவுல இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு நடுவுல நீங்க எடுத்திருக்க புட்டோட ஸ்ட்ரைக்குக்கும் காலோட ஸ்ட்ரைக்குக்கும் நடுவுல எங்க முடிஞ்சது அப்படின்னாலுமே இவங்க ரெண்டு பேரோட ஸ்ட்ரைக் டிஃபரெண்ட்ல என்ன பாயிண்ட் இருக்கோ அதை தான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 24,500 புட் அப்படின்ற ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க. மார்க்கெட்டுக்கு லோ ஸ்ட்ரைக் 24,400 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலுக்கும் புட்டுக்கும் ரெண்டு பேரோட லோ ஆட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் சப்போஸ் 24,450 அப்படின்ற ஒரு பிரைஸ்ல முடியுது அப்படின்னா இந்த 500 புட்டுக்கும் 100 காலுக்கும் நடுவில் இருக்கிறது 100 பாயிண்ட். இந்த 100 பாயிண்ட்டை ரெண்டு பேரும் பிரிச்சுக்கணும். சப்போஸ் மார்க்கெட் 450ல முடியும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் ப்ரைஸ் 50 ரூபாய் 50 ரூபான்னு சொல்லி வரப்போகுது. அவங்களோட ரியல் வேல்யூ 50 ரூபா 50 ரூபான்னு வரப்போகுது.
மார்க்கெட் 470ல முடியுது அப்படின்னா கால் ஆப்ஷன் 70 ரூபா இருக்க போறான், புட் ஆப்ஷன் 30 ரூபா இருக்க போறான். மார்க்கெட் 490ல முடியுது அப்படின்னா புட் ஆப்ஷன் 10 ரூபா இருக்க போறான், கால் 90 ரூபா இருக்க போறான். மார்க்கெட் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கு நடுவில் எங்க போய் முடிஞ்சாலும் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளவோ அந்த ப்ரைஸை தான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும். இதை நீங்க ஹைலோ எந்த ஸ்ட்ரைக் எடுத்து பார்த்தாலும் சரி, மார்க்கெட்டோட ஹைலோவை ஸ்ட்ரைக்காக எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, இப்போ சப்போஸ் 24 600 ஹை ஸ்ட்ரைக்காக கிடைக்குது, 600க்கும் 400க்கும் நடுவில் 200 பாயிண்ட்னா இந்த 200 பாயிண்ட் தான் அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே பிரிச்சுக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேரோட லோவையும் ஆட் பண்ணி பாருங்க. அந்த லோ அவங்க ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரெண்ட்டை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னும் டிகே நடக்கல, இன்னும் ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட்டுக்கு கம்மியாக போனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு கேட்டே ஓப்பன் ஆகும். அந்த கேட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்கே அந்த வாய்ப்பு இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் ஹீரோ ட்ரை பண்ணணும். வாய்ப்பு இருக்கிற இடத்துல தான் ஒரு பையருக்கு வேலையே. வாய்ப்பு இல்லாத இடத்துல நினைச்சே பார்க்கக்கூடாது என்ட்ரியை. உங்க கேபிட்டலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீரோ எடுக்கிறேன்னு மொத்த கேபிட்டலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்க கேபிட்டல இருந்து 10% மட்டும் ஹீரோ ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த ஹீரோ கான்செப்ட் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் நடந்தாதான் டிகே நடந்து முடியும். அந்த டிகே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல ஒரு மொமெண்டமே வரும். ஒரு டிகே முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான், இதுக்கு மேல டிகே ஆகாது அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல ஒரு செல்லர் என்ன பண்ணுவான், அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவான். அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது மார்க்கெட்ல மொமெண்டம் வரும். அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் இதுதான். இந்த விஷயம் நடக்கிற வரையும் வெயிட் பண்ணி அது நடந்ததுக்கு அப்புறம் உங்க அனலைஸை பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஹீரோ ட்ரை பண்ணுங்க. அதுல தான் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபால இருக்க ப்ரைஸை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இந்த விஷயம் நடக்காம நீங்க பாட்டு 10 ரூபா எடுக்கிற ஸ்ட்ரைக்கை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது 4 ரூபா 5 ரூபா வரும்போதெல்லாம் சரி போதும் இது 0 தான் ஆயிடும் போல அப்படின்னு நினைச்சு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த 4 ரூபா 5 ரூபா வரும்போது தான் இந்த விஷயம் நடந்து அதுக்கடுத்து அந்த கேட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மொமெண்டம் வர ஆரம்பிக்கும். ஸோ மீதி இருக்க 4 ரூபாயை காப்பாற்றலாம்னு நினைச்சு வந்தவங்க அங்க அந்த வாய்ப்பையும் இழந்துருவாங்க. ஆனா இந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டவங்க 10 ரூபால வாங்க மாட்டாங்க, 4 ரூபால வாங்குறதுக்கு முற்படுவாங்க. இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்பைரி டேல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முதல் நாளே போய் இதை பார்த்துட்டு அப்படியே போய் நான் ட்ரேட் பண்ண போறேன், இந்த கால்குலேஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போய் ட்ரை பண்ணாதீங்க. இது எல்லாமே டிகே எப்படி ஆகணும் அப்படின்ற லாஜிக்கை மட்டும்தான் நாம சொல்றோமே தவிர இது நடந்த உடனே நீங்க போய் பை பண்ணுங்க அப்படின்றத நாம சொல்லல. ஏன்னா எதை பை பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், காலா புட்டா அப்படின்றது. ஓகே, இந்த அனலைஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. நாம கொடுத்துருக்க இந்த ப்ரைஸ் எல்லாம் இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சவங்க லைவ் மார்க்கெட்ல அந்த ஸ்ட்ரைக்கை வாட்ச் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகுது, அதாவது ஒண்ணுமே கிடையாது, மார்க்கெட் நம்மளோட S1ல வந்து ரீச் பண்ணுது, ஒரு ஸ்விங்கு கொடுத்து ரெண்டாவது ஸ்விங்கில் S1 வந்து ரீச் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல நாம இங்க இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரைக் பேஸ் பண்ணி எடுத்திருக்கு. S1 அப்படின்றது ஒரு புட்டோட ஸ்ட்ரைக்கை சென்டர் பாயிண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணியிருந்திருப்போம். அந்த புட்டோட ஸ்ட்ரைக் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை விட கம்மியா ட்ரேட் ஆனா அப்படின்னா மார்க்கெட் இந்த S1ல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பா மாறும். அதே நேரத்துல கால் R1 அப்படின்றது ஒரு காலோட ஸ்ட்ரைக்கை சென்டர் பாயிண்ட்ல இருந்து பிளஸ் பண்ணியிருப்போம். நாம எடுத்திருக்க அந்த ஸ்ட்ரைக் ஸ்பாட் இந்த லெவல் R1 ரீச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை விட கம்மியா ட்ரேட் ஆகிற பட்சத்துல மார்க்கெட் அந்த R1ல இருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பா இருக்கும். இவ்வளவுதான் இதுல விஷயமே.
வேற எதுவுமே கிடையாது. பிரீமியத்தை வாட்ச் பண்ணுங்க, பிரீமியத்தை வாட்ச் பண்ணுங்க. நாம சொல்றது இவ்வளவுதான். இதை கிளியரா வாட்ச் பண்ணுங்க. அந்த இடத்துல இன்டிமேஷன் கொடுக்கும். அது கூடவே நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச லாஜிக் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரீமியத்தோட லெவலை பேஸ் பண்ணி கூட ஈஸியாவே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு செல்லர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது முழுக்க தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லாம கூட வெறும் ஸ்பாட் லெவலை வச்சுமே ட்ரேட் எடுக்க முடியும். அதுக்கு லெவல்ஸை கரெக்டா எந்த ஸ்ட்ரைக் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.